ஏழு ஆகுது, இன்னும் இதுங்க எந்திக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்குதுங்க? ஓ, இதுங்க இழுப்புறதுக்குள்ளே எனக்கு உசுறு போயிடும் போல இருக்கு. டே ஹோபி, டே நான்ப்பா கத்துற. டே மகனே, கொஞ்சம் இந்த பக்கமும் வந்துட்டு போடா. தூக்கம் வருதுப்பா. டே அப்புறமா தூங்கிக்கலாம்டா. போய் தம்பிங்க காலேஜ் போனல, போய் அவங்கள மட்டும் எழுப்பி விட்டுறா தாங்க குட்டி. ஆட போப்பா. டே அப்பா குக் பண்ணிட்டு இருக்கேன்டா, ப்ளீஸ்ரா மகனே போடா. அப்பா பாவம்டா. போய் தொலைகிறேன். எப்போ பாரு இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். எருமை மாடு எப்படி தூங்குறான் பார். டே போடா. இதை போகிறேன்ப்பா. நீ வேற சும்மா நசன் உசுரம் வாங்கிட்டு இருக்கிற. ஐயோ டே எந்திரிங்கடா. ஐயோ எந்திரிக்க மாட்டேங்குது இது. என்ன என் ரூமில் ஏசி போட்டு அவ்வளோவுக்கு சூடாக இருக்குது. இவங்க ரூம் என்ன இவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு வர தூக்கம் வருதே. சரி 5 நிமிஷம் தூங்கலாம். என்ன கீழே மேலே போன இன்னும் கீழே வரல. என்னதான் பண்ணிருக்கான் இவனும்? போய் தூங்குறானோ? ஐயோ கடவுளே, என்னால் முடியலையே. இப்போ என்ன பண்ணுறது? சுகா, டே மகனே. ஐயோ இந்த தகப்பன் காலங்காத்தால் என்னத்துக்கு கத்துறான்னு தெரியலையே. நான் ஐயோப்பா என்னப்பா. டே போய் தம்பிங்க கொஞ்சம் எழுப்பி கூப்பிட்டு வாடா. ஹோபிட்ட சொல்லுப்பா, எப்போ பாரு என்னைய கூப்பிட்ற. அவன்கிட்ட தான்டா சொன்னேன். 1/2 மணி நேரம் ஆச்சுடா. போனவன் இன்னும் கீழே இறங்கி வரவே இல்லை. ஒருவேளை அவங்க கூட சேர்ந்து தூங்குறானோ? தூங்கட்டும் விடுப்பா. டே நானே பாவம் போன மாதிரி ஒரு இடத்துல பதுங்கி தூங்கிட்டு இருக்கேன். என்னையப்பா எப்போ பாரு நீ எழுப்புற. டே மகனே போயிட்டு வாடா. தம்பிங்க காலேஜ் போனோம்டா. ஐயோ இவங்க படிக்கிற நம்மளை தூங்க விட மாட்டேங்க போலையே. சரி போய் தொலைகிறேன். அடப்பாவி, அப்பா அங்கே தேடிட்டு இருக்காரு. நீ இவங்க கூட வந்து சேர்ந்து தூங்கிட்டா இருக்க. வரேன்டா, உனக்கு இருக்கடா இன்னைக்கு. ஐயோ அம்மா, யார் என்னை இப்போ மிதிச்சது? டே உன்னை அப்பா அவனை எழுப்பி கூட்டுவானா? அவங்க கட்டுப்பிடிச்சி நீ தூங்கிட்டா இருக்க. சீக்கிரமா எழுப்பி கூட்டுவாடா. அதுக்கு என்ன இப்படி மிதிக்கிற? தூக்கம் வருதுடா. எனக்கு வந்து தூக்கம் வருது. அந்த என்னடா நொய்னு கத்துறான். வாங்கடா சீக்கிரம். ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியலையே. டே பசங்களா, ரெடி ஆயிட்டீங்களா? என் டையை காணும்ப்பா. டையை காணுமா? அங்கே தாண்டா எங்கேயாவது இருக்கும். நீ தான் எங்கேயாவது போட்டிருப்ப. காணும்ப்பா. என்ன இந்த டை ரொம்ப பெருசாக இருக்கு. நம்ம டை தானா இல்லை வேற யாருதுமா? யாரோ தப்பாக இருக்கே. டே ஜிமினா, என்னடா பார்த்துட்டு இருக்க? இல்லைடா இங்கே பாரு, இந்த டையு ரொம்ப நீளமாக இருக்கு. நீ தான் அவசரமா இல்லை, உன் டையாவது கொஞ்சம் நீளமாக இருக்கேன்னு சந்தோஷப்படு. டே என்னடா என் டையை காணும். டே சங்குக்கா, என்னடா தேடுற? அதான்டா சொல்கிறேன்ல, டையை காணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். எங்கே போச்சுன்னே தெரில. டே கோழி குஞ்சு குர்றா என் டையை. டே இது அப்போ ஏன் டையே? அதான் சோஃபாவில் கிடக்குது, போய் எடுத்துக்க. ஐயா அப்போ இது ஒன்றோடதா? பின்ன நானும் என்னடா அது டை இவ்வளோ பெருசாக இருக்கே. இன்னும் டை வளர்ந்துச்சோன்னு பார்த்தேன்டா. அதான் டயம் சொன்ன மாதிரி நீ தான் வளரல, உன் டையாவது வளரட்டும்னு நினச்சிருப்பல. அட போடா, எப்போ பார்த்தாலும் என்ன இப்படியே புள்ளி பண்ணிட்டுருக்குற. சரி கிளம்பு. எங்க அப்பா? அப்பா என்னடா அப்பா வாட போடன்ற? சாரிடா, ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு. அப்பா எங்கே பாருங்க. என்னடா எதுக்குடா கத்துற? என் பெல்ட்டை காணும்ப்பா. பெல்ட்டை காணுமா? நீங்கள் தான் நேற்றுக்கு விளையாடிட்டு இருந்தீங்க. எங்கேயாவது இங்கே ஏதாவது சோஃபாக்கு ஏதாவது இருக்கும், போய் தேடி எடுத்துக்கப்பா. இங்கேயா? எங்கே காணும்? ஆமாம், ஏதோ கிடச்சிருச்சு. என்னடா? அந்த பெல்ட்டும் என்னோட தான்டா. உன்னோடதா? அதை பாரு. இடுப்புக்கும் என் இடுப்பு சைஸுக்கும் உனக்கு வித்தியாசமே தெரில. பாரு, அது உனக்கு இவ்வளோ பெருசாக இருக்கு. நான் அப்போவே கண்ணு தெரியும். அதோட கப்போதி பையில குர்றா என்
பெல்ட்டை. ஐயோ கடவுளே, இதுங்களை வச்சு நான் எப்படி காலத்தை ஓட்டுறது? காலேஜ் படிக்கிறவங்கன்னு பார்த்தா அந்த மெச்சூரிட்டி இந்த நான் 5ல் எதுக்காவது ஒன்றுக்காச்சும் இருக்கா? ஏதோ ஹாபி மட்டும் வேலைக்கு போகிறதுனால நல்லபடியாக டிகிரியை முடிச்சிட்டான். இன்னொன்று சாப்பிடுது தூங்குது, இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுங்களையும் வச்சுக்கிட்டு நான் காலம் கழிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த இனி இதுங்க எப்படி வரப்போதோ அதுவும் தெரில. படிக்கிறதே காலேஜ், ஆனால் இன்னும் எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி டையை காணும், பெல்ட்டை காணும், சாக்ஸை காணும், அதை காணும், இதை காணும்னு டெய்லி ஒவ்வொரு சண்டை. டே சீக்கிரமாக வாங்கடா, சாப்பிட்டு காலேஜ் போகணும். வாரம்ப்பா. ஐயோ எங்கள் அப்பா இன்றைக்கும் லீவ் எடுக்க விட மாட்டான் போல இருக்கு. டே லீவு தானே நம்ம அப்பன். அந்த ஆள் அப்படியே ஒன்று எடுக்க விட்டுருவான் பாரு. அப்படியெல்லாம் நடக்காதுடா. ஏன்னா அந்த ஆள் படிப்பில் ஸ்ட்ரிக்ட்டுன்னு உனக்கு தெரியாது. மண்ணாங்கட்டி. நம்ம என்ன காலேஜில் போய் படிக்க போகிறோம்? அதுவும் நமக்கு தெரியுது, அந்த ஆளுக்கு தெரில. சரி வாங்க போவோம். அப்பா என்னடா? இல்லைப்பா, நீ எனக்கு போன வாரம் ஒரு ப்ளூ கலர் அண்டர்வேர் வாங்கி கொடுத்தல. ஆமாம், அதை காணும்ப்பா. எது காணுமா? கேண்டா என்னடா நீங்கள் 5 பேர் ஆகுனா அதை காணும் இதை காணும் எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏடா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கணும்னு உனக்கு கொஞ்சமாச்சு மெச்சூரிட்டி வேணாம்ப்பா. அது போன வாரம் வாங்கினது, நான் யூஸ் பண்ணவே இல்லை. எவ்வளோ ஆட்டையை போட்டான் ஜங்குக்கா. இதுவும் ஒன்று பாரு. அதுக்கப்புறம் சிங்கி அது என்னோடது. சாரிடா, உன்னோடதா? அதான் போடும்போதே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. சாரிடா. போதி கண்ணு இல்லாதவனே. எப்பட்றா என்னோட திங்ஸ் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணுற? இதையாச்சும் விட்டு வைப்பேன்னு பார்த்தா இதையும் தூக்கிட்டு போயிட்டேன். கடவுளே. அப்புறம் பசங்களா, நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்டா. என்னப்பா? அது மாமா ஊர்லேருந்து வரானா. அது மாமா வராரா? ஏன்பா மாமா பொண்ணுமா வருது? ஏண்டா அவள் வராமல் எப்பட்றா? அவளும் தான் வரா. அப்படியா? ஜேகே என்னடா மாமா விட்டுட்டு மாமா பொண்ணு தனியாக விசாரிக்கிற? நான் அதுவும் மூஞ்செல்லாம் ஒரே பிரகாசமாக 1000 வாட் பல்பெல்லாம் எரியுது. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லையே, சும்மா கேட்டேன். என்னதான் இருந்தாலும் அவரும் நம்ம அப்பா மாதிரி ஒரு சிங்கிள் ஃபாதர் இல்லையா? அதை தான் சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? அப்போ வேற ஒன்றும் இல்லைல்ல? சாச்சா அப்படிலாம் இல்லைடா, ஜெனரலாக கேட்டேன். இரு என்கிட்டே மறைக்கிற, கண்டுபிடிக்கிறேன். நீ ஆமாம் நான் தான். பிடிச்சிக்கடா. ஐயே இதுங்க எப்போ பாரு பொண்ணுங்களை பற்றியே பேசு. சை இதுங்க என் தம்பிங்களா? ஓ தயங்கா, நீ பாவண்டா. மொரட்ட சிங்கிள் இதெல்லாம் கேட்கக்கூடாது. நீ கிளம்பு, காலேஜுக்கு போவோம். ஸோ ஆக்சுவலி அந்த பாய்ஸ் வேறு யாரும் இல்லைடா. ஸோ நம்ம நம்ஜுன் தான் டேடி. ஸோ அவருக்கு வந்து 5 பசங்க நான் சொல்லிட்டேன்ல, சுகா அண்ட் ஹோபி, அதுக்கப்புறம் நம்ம ஜிமின்ஷி, அப்புறம் நம்ம டே அண்ட் ஜங்குக். ஓகே இப்போ காலேஜ் போயிட்டாங்க. அப்பா காலங்காலத்தில் காலேஜ் வரதே கடுப்பாக இருக்குது. ஆனால் வராமல் இருக்க முடியாது. டே என்னடா கிளாஸுக்கு போகலாம்டா. போனாலும் அந்த லூசு ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுக்கிறேன்னு கத்தியும் இல்லாமல் கழுத்து இருப்பான். அது என்னத்துக்கு? அதுவும் கரெக்ட் தான். ஆமாம், எங்கடா ஃபெலிக்ஸை காணும்? ஹாய் மாம்ஸ், நான் இங்கே இருக்கேன். அங்கே என்னடா பண்ணுற? இல்லை மச்சான், ஃபஸ்ட் இயர் பொண்ணு கிளாஸ் எங்கன்னு கேட்டுச்சா, அதான் சொல்லிட்டு வந்தேன். இருடி போய் ஏச்சிக்கிட்ட போட்டு கொடுக்குறேன். டேய் நான் இன்னும் அவகிட்ட கன்ஃபர்ஸே பண்ணல, அதுக்குள்ளே பிரேக்கப் பண்ணி விட்டுறாதரா, பாவண்டா. போய்த்தால. டேய் என்னடா நீங்கள் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க சரி எப்போ பார்த்தாலும். டேய் ஏன்டா இப்படி போகிறான்? நம்ம பொண்ணுங்களை பற்றி பேசினா இவனுக்கு ஏன்டா எரியுது? சாரதா மொரட்டு சிங்கிள்ல அப்படி தான் சொல்லுவார். ஏண்டா இவன் இன்னுமா இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான்? ஆமாடா, அவன் ஸ்கூல்லேருந்து அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான்.
ஆனால் ஒன்று என்னைக்காவது ஒரு நாள் இவனும் கமிட் ஆகிட்டேன்னு வந்து நிற்க போகிறான், அது கன்ஃபார்ம் அப்படின்ற. எப்பட்றா அப்படி சொல்கிற? அதோ அங்கே பாரு. அங்கேயா? அங்கே என்ன இருக்குது? தூ, கண்ணில் இருக்க போதி. அந்த பக்கம் பாரு. யாரு இது? செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ள பொண்ணுல பேர் கூட ஜாரா தானே? அவளே தான். அவள் எதுக்குடா இங்கே வரா? நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. நானே பார்த்து தெரிஞ்சுக்கவா? என்ன நடக்குதுங்க? சரி பார்ப்போம். அண்ணா அண்ணா யாரை கூப்பிட்றா? டே, அவள் என்ன தானே கூப்பிட்றா? தோ என் தங்கச்சி ஏதோ கூப்பிடுது, நான் போய் கேட்டு வரட்டா? ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் நில்லு, அவளே வரட்டும். ஏன்டா பாவண்டா குழந்த, அது என்ன குழந்த மாதிரி இடம் இருக்குது? ஓடிட்டு நில்றா. ஹாய் அண்ணா. ஹாய்மா, என்ன விஷயம்? இல்லைண்ணா, அது வந்து கே என்ன என்கிட்ட தானே சொல்ல போகிற, அதுக்கே வந்து போய் நிற்கிற? அண்ணன்கிட்ட தானே சொல்கிற, சொல்லு. அது ஒன்றும் இல்லைண்ணா, உன் அண்ணன் டைம் இருக்கான்ல? ஆமாம். அவனுக்கு என்ன? இல்லைண்ணா, நான் அவனை லவ் பண்ணுறேண்ணே. எது, அவனையா? ஏன்னா அப்படி கேட்குற? இல்லடி, அது ஒரு சரியான ப்ரோக்ராம் பண்ண ரோபோட்டு, அதுக்கு சிரிக்க கூட தெரியாது. அந்த முகரையை லவ் பண்ணுற? ஏண்டி இப்படி? அண்ணா அது என்னமோ தெரிலண்ணா, எனக்கு அவன் அப்படி இருந்தால் கூட எனக்கு அவனை தானே பிடிச்சிருக்கு. நீ தானே எப்படியாவது எனக்கு ஓகே பண்ணி கொடுக்கும் ப்ளீஸ். தங்கச்சிக்காக எப்படியாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ். நீ என்ன கிடவு சொல்லுற? சரி சரி, மூஞ்சி அப்படி வைக்காத. செய்கிறேன் சத்தியமா. சத்தியமாக செய்கிறேன். சரி. ஐயோ, டைம் வந்துட்டான், நான் போகிறேன். ஏய், நீயே நான் எப்படி சொல்லணும், நீயே சொல்லிவிடு. இல்லைண்ணா, அவனை பார்த்தா எனக்கு பேச்சு மட்டும் இல்லை, மூச்சே வராது. நான் எங்கே போய் ப்ரப்போஸ் பண்ணுறது? சரி சரி, யார் வந்துட்டான், நான் போயிட்டு வந்துடுறேன். டாட்டா, பாய் பாய். போயிட்டாளா? என்னடா? ஒன்றும் இல்லை, சும்மா. ஏண்டா எப்போ பாரு இந்த பொண்ணுங்க இருக்கிற இடத்துலையும் உங்கள் 2 பேரும் பார்க்குறேன். போங்கடா 2 பேரும் கிளாஸுக்கு. போகிறோம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன எல்லோரும் வீக்லி டெஸ்ட் பேப்பர் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம் மேம். ஓகே. என்னடா இப்படி உட்காந்துருக்க? மச்சான், ஒரு 2 மார்க்குடா. அந்த 2 மார்க்கை போட்டால் நான் பாஸுடா. நான் மட்டும் எனக்கு ஒரே ஒரு மார்க்கு தான்டா வேணும். ஐயோ, இந்த பேப்பரை கொண்டு போய் எங்கள் அப்பங்கிட்ட கொடுத்தா அந்த ஆள் பேப்பரோட சுருட்டி மூச்சிலே விட்டறிவானே. தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் 6 மாதம் உட்காந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஐயோ படிப்பை பற்றி அட்வைஸ் பண்ணியே கொள்ளுவான். அதை கேட்டு அதை கேட்குறதுக்கும் தூக்கில் தொங்கிடலாம் போல இருக்கும். எப்படி சமாளிக்கிறது? ஐயோ, நான் எப்படி சமாளிக்கிறது? டே, பேசாம டீச்சர்கிட்ட கேட்போமா? டே, டீச்சர் எப்பட்றா மார்க் போடுமா? மார்க்கு தானே, போடும். என்னடா சொல்கிற? நம்ம டீச்சர் தான்டா, 1 மார்க் தானே, எப்படியாவது கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். நிஜமாவா? அதே தான். பார்ப்போம். நீ பல்ப் வாங்கிட்டு வராமல் இருந்தால் சரி. வேணா பாடுற தடியா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்ன ஜங்குக், ஏதாவது கேட்கணுமா? மேம், ப்ளீஸ் மேம், ஒரே 1 மார்க் தான் மேம். அந்த 1 மார்க் போட்டால் நான் பாஸ் ஆகிடுவேன். ப்ளீஸ், எனக்கு எப்படியாவது மார்க் போடுங்க. ஏண்டா, படிக்கும்போது ஒழுங்காக படிச்சிருந்தா இதை விட அதிகமாக மார்க் வாங்கியிருக்கலாம். படிக்காமல் இப்போ வந்து 1 மார்க் போடு, ஒரு 2 மார்க் போடு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது. நீ ஆல்ரெடி 2 எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்ட, இதுலேயும் ஃபெயில் ஆகிருக்க. ஸோ நாளைக்கு உங்கள் அப்பாவை தான் கூப்பிட்டு வரணும் சொல்லிட்டேன். மேம், எங்கள் அப்பாவை மட்டும் கூப்பிடாதீங்க மேம் ப்ளீஸ். அப்பா கிட்ட மட்டும் ப்ளீஸ் மேம், அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க மேம். அப்புறம் அப்பா ரொம்ப கோவப்படுவார். அப்புறம்
படிக்கலாம் கோவம் தான் படுவாங்க. மேம் ப்ளீஸ் மேம் இந்த ஒரு வாட்டி மேம் நெக்ஸ்ட் டைம் நான் நல்ல மார்க் எடுத்துடுறேன் மேம் ப்ளீஸ். ம் சத்தியமா மேம் சத்தியமாக நான் எடுத்துடுறேன். அதெல்லாம் முடியாது, நான் போட மாட்டேன். போ நீ கிளாஸுக்கு போ. மேம் ப்ளீஸ் மேம் எப்படியாவது மார்க் போடுங்க மேம். ஜங்குக்கா சொல்லிட்டே இருக்கல, கிளம்பு. ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம ஜின்னு தான் அந்த வழியாக கிராஸ் ஆவார். சின்ன சின் சார் தானே அது? என்ன இந்த பக்கம் வராரு? அச்சோ, இவரை பார்த்தாலே பட்டர்ஃப்ளைஸாக பிறக்குது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஜங்குக்கா டீச்சர் கூப்பிட்டீங்களா? கொடு பேப்பர் கொடு. என்ன நடக்குதுங்க? இந்தம்மா இப்போ தானே ஃபோன் சொல்லிச்சு, மறுபடியும் என்ன கூப்பிடுறது? சரி போ. இந்த ஜங்குக்கா என்னோட பேப்பர். 33 தானே இருந்துச்சு, எப்படி 47 மார்க் ஆச்சு? ஆமாம், டீச்சர் எங்கேயோ ரொம்ப நேரமாக லுக் விடுது. எங்கே? ஓ, உங்கள் ரூட் அப்படி போதா ஜங்குக்கா? உனக்கு கரெக்டாக ஒரு துடுப்பு சீட்டு கிடச்சிருக்கு. இதை கரெக்டாக யூஸ் பண்ணனா இந்த செமஸ்டர் நீ பாஸ்ரா. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் செமஸ்டர் அதையும் கிளியர் பண்ணிடலாம். டீச்சர் ஜங்குக்கா நீனும் போகலாம். இதோ கிளம்பிட்டேன். ஆமாம், அங்கே என்ன பார்க்குறீங்க? இல்லை பசங்க ஏதோ விளையாடிட்டு இருந்தாங்களா, அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி. உங்கள் ரூட் இப்படி போதா? சரி, இதுவும் நல்லதுக்கு தான். ஐயோ போர் அடிக்குது. ஐயோ அடுத்த கிளாஸு எப்படி சமாளிக்க போகிறேன்னே தெரியலையே. அடுத்து யார் கிளாஸு? ஓ நம்ம கோல்டு ப்ரொஃபஸர் கிளாஸா? மாட்டினடாவே பொம்பரைக்கிட்ட மண்டையா, ஒன்றை வச்சு இன்னைக்கு டைம் பாஸ் பண்ணுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் guys, please take a seat. And today we are going to discuss about data structures and algorithms. Okay sir. லாஸ்ட் பெஞ்சில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? ஜங்குக், ஃபெலிக்ஸ் என்ன பண்ணுறீங்க? எந்திரிங்க. ஐயோ கூப்பிட்டாண்டா. குட் மார்னிங் சார். நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு, இப்போ தான் குட் மார்னிங். ஆமாம், அங்கே என்னடா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சார், ஒரு டவுட்டு, அதை தான் ஜங்கு கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் சார். அவள் சொல்லிகிட்டு இருந்தான் சார். டவுட்டா? டவுட்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே, அங்கே என்ன உங்களுக்கு தனியாக டிஸ்கஷன்? ஐயோ சார், இந்த டவுட்லாம் உங்ககிட்ட கேட்கக்கூடாது சார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்னடா இது, ஏன் சப்ஜெக்ட்டு எனக்கு தெரியாத டவுட்டா? டேய் நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன்டா, எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ சார், உங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியாது சார். என்னடா குழப்புற? முதல்ல 2 பேரும் வாங்கலாம் முன்னாடி. இதோ வந்துட்டோம் சார். டேய் என்னடா கூப்பிட்றான்? சிவா சும்மா இருந்தவங்கிட்ட டவுட்டை கிளப்ப விட்டுட்டு இப்போ பேர் நல்லா மாதிரி நடிக்கிறான். என்னடா அங்கே புதுசு? ஒன்றும் இல்லை சார், சும்மா சார்கிட்ட டவுட்டு கேளுடான்னு சொன்னேன் சார். சரி கேளுங்க, என்ன டவுட்டு? டே மச்சான் வேணாண்டா. டே சொன்னால் கேளுடா, வேணாண்டா மாட்டிக்க போகிறேன்டா. சும்மா ஜங்கு. என்னடா அங்கே சத்தம்? இல்லை சார், நான் உங்ககிட்ட டவுட்டு கேட்க வந்தேன், ஜங்கு வேணான்றான் சார். ஏண்டா அவனே என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு தான் டவுட்டு கேட்கணுங்கிறான், நீ ஏன்டா தடுக்கிற? ஃபெலிக்ஸா நீ கேளு. அது ஒன்றும் இல்லை சார், நம்ம காலேஜில் மேக்ஸ் டீச்சர். என்னது மேக்ஸ் டீச்சரா? இப்போ எதுக்கூட மேக்ஸ் டீச்சரை கூப்பிட்றீங்க? இல்லை சார், ஏதோ உங்களுக்கும் மேக்ஸ் டீச்சருக்கும் சம்திங்னு பேசிக்கிறாங்க, அது உண்மையா சார்? இது யாரோ சொன்னது உங்ககிட்ட? இல்லை சார், காலேஜில் பசங்களும் அப்படி தான் பேசிக்கிறாங்க.
ஏதோ உங்களுக்கும் மேக்ஸ் டீச்சருக்கும் நடுவில் ஏதோ ட்ரெயின் ஓடுதுன்னு பேசிக்கிறாங்க சார். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த டிசியை கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். போய் உட்கார்றா. சார் உண்மையாக இல்லைன்னு சொல்லுங்க சார். இப்போ நீ மூடிட்டு போறியா இல்லை நாளைக்கு உங்கள் அப்பா கூப்பிட்டு வரியா? இல்லை சார் எங்கள் அப்பனை மட்டும் கூப்பிடாதீங்க சார். நான் போயிட்டேன். ஸோ இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடுது. ஸோ ஆஃப்டர்நூன் டைம் தேங்காய் என்னடா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, பேசாமல் நீ கிளாஸை கட் அடிச்சிடலாமா? நானும் அப்படி தான்டா நினைக்கிறேன். ஆனால் நானா இல்லை இந்த கோழி குஞ்சு எங்கேயாவது பார்த்தா அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவான்டா. யார் அவனா? அவன் இப்போ தான் பூங்கடின்னு ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு கேண்டீன் பக்கமாக போகிறான். எது நம்ம கோழி குஞ்சா? ஆமாடா, அவன் பார்க்க தான் ஆளு நசுங்கி போயிருக்கான். ஆனால் பார்க்குறதெல்லாம் பின்லேடன் அளவுக்கு பிளான் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்னடா சொல்கிற? எவ்வளோ நாள்? 3 வருஷமாக ஓடிக்கிட்டு தான் இருக்கு. மொத்தத்தில் நம்ம மட்டும்தான் முரட்டு சிங்களாக நல்ல பிள்ளையா இருக்கும் போல். சரி வா போ. ஐயோ டே மேலே போயிடலாம்டா. இந்த பக்கம் லைப்ரரியின் கண்ணில் மாட்டணும், அவ்வளோதான். அவன் நம்மளை போட்டு பாடப்படுத்திடுவான். அதுவும் சரிதான், அந்த பக்கமாக போவோம். ஐயோ ஏன் வருது? நான் பார்த்தாலே ஹார்ட் பீட்லாம் கேட்குறது. சாரா கண்ட்ரோல் யூர் செல்ஃப். அவசரப்பட்டுறாத. லெஃப்டில் போறியா? இந்த வரேன். எந்த பக்கம் போகலாம்? புக்கு வேறு எடுக்கணுமே. என்ன பண்ணுறது? ஏதாவது பிளான் பண்ணுவோம். ரியா, என்னடி? ரியா, அது வந்து என்ன, இது ரெஃபரன்ஸ்க்கு ஒரு புக் எடுக்க மறந்துட்டேன். நீயும் வரியா? போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி இது வரேன். ரியா என்னடி நீ தானே கூப்பிட்ட? ஆமாம், நீ இந்த சைடு வரியா? நான் அந்த சைடு வரேன். என்னடி இது? இல்லை நீ ரைட் சைடு வாங்க, நான் லெஃப்டே வரேன். சரி வா போகலாம். ஐயோ புக்கு எட்ட மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? புக்கு எட்டலையா? அதுக்கு நான் என்னடி பண்ணுறது? எனக்கும் எட்டாது. எப்படியாவது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி எடு. சரி. என்ன? ஐயோ சீனியர், சாரி சீனியர். புக் எடுக்கும்போது தெரியாமல் உங்களை இடிச்சிட்டேன், சாரி. ரியா புக்கு கிடச்சிச்சவா? போகலாம். கிடச்சிருச்சா? அதை வரேன். அடிப்பாவி, பார்க்க பச்சை மண்ணு மாதிரி இருந்துட்டு என்னமா பிளான் பண்ணுது? மறுபடியும் எங்கிட்டு போகிறேன்? இரு வரேன். எங்கிட்டு போகிறேன்? வந்துட்டேன், போயிட்டே இரு. இந்த பொண்ணு சரியில்லைடா. என்ன சரியில்லை? வேணும்னே வந்து இடிக்கிறாடா. வேணும்னு எங்கே இடிச்சா? புக் எடுக்க வரும்போது பட்டிருக்கோம். இல்லைடா, நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், எப்போ பாரு என் பின்னாடி சுற்றுது. ஏடா, ஒரு பொண்ணு ஒன்றையே சுற்றி வருதுன்னா சந்தோஷப்படணும், அதையெல்லாம் இவ்வளோ சோகமாக சொல்கிறேன். இந்த பாரு ஜோங்குக்கா, அந்த பொண்ணுக்கிட்ட அவளை என்ன பண்ணுன்னே தெரியாது. இவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் அடிச்சுட்டு போவா. இரு நான் இப்போ அவகிட்ட போய் டே நம்மளே கிளாஸ் கட் அடிச்சுட்டு வந்திருக்கோம், இதில் நீ இப்போ மட்டும் அவ்வளோ சண்டை போட போனால் நம்மளும் மாட்டிக்குவோம். விடு, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அப்படின்ற. ஆமாம், பார்த்துக்கலாம். ஐயோ மேக்ஸ் டீச்சரு நான் வரேன். டீச்சர் என்னடா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? சப்ஜெக்டில் ஏதாவது டவுட்டா? டவுட்லாம் இல்லை டீச்சர், டவுட்டு தான், சப்ஜெக்டில் இல்லை. என்னடா சொல்கிற? இல்லை, நீங்கள் சின்சாரை லவ் பண்ணுறீங்க தானே? உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அது விடுங்க, சொல்லுங்கள். இல்லை அப்படிலாம் இல்லை. அப்போ ஏன் அன்னைக்கு சாரை முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க?
அது அது டீச்சர் எனக்கு எல்லாமே தெரியும். சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். பயப்படாதீங்க. நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன். ஜங்குக் என்ன சொல்கிற? அது உங்களையும் சாரையும் சேர்த்து வைக்க ஒரு பிளான் இருக்குது. உங்களுக்கு ஓகேனா எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்னது இது? அதுவா? ஒரு லெட்டர் எழுதி சாருக்கு தெரியாமல் வச்சுருங்க. இல்லை ஜங்கா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அவர் சொன்னால் இன்கேஸ் அவர் அக்செப்ட் பண்ணிக்கலனா எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ வேண்டாமே, நானே பார்த்துக்கிறேன். ஐயோ டீச்சர், நீங்கள் இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டீங்க. விடுங்க, நானே பார்த்துக்கிறேன். ஜங்குக், ஏதாவது பிரச்சனை எடுப்போதுரா? டீச்சர், எந்த பிரச்சனை வந்தாலும் ஜேகே இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? விடுங்க விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. டே வேணாண்டா, இல்லை பிரச்சனை ஆயிடும்டா. டீச்சர், ஜங்குக்கு நம்ம இன்னொரு கைவிடப்பட, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க, தைரியமாக போங்க. இந்த இப்போ என்ன பண்ணுறா? அண்ணா, என்னம்மா? அது வந்து என்ன, இந்த லெட்டரை தனாங்கிட்ட கொடுத்துறியா? எது, அவங்கிட்டயா? ஐயோ அம்மா, வேணாம்மா. அதுக்கப்புறம் என்ன இவன் தூக்கி போட்டு அடி அடியே நடிப்பான். ப்ளீஸ்மா விட்டுருமா. பேசாமல் நீயே போய் கொடுத்துறேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணே, நான் தான் சொன்னேன்ல, அவனை பார்த்தா எனக்கு மூச்சே வராது. எப்படின்னா நான் கொடுக்குறது? அவனை பார்த்தாலே கைக்காலாம் உதறது. ஆனால் பார்க்காமலும் இருக்க முடியாதுல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ், தங்கச்சிக்காக நீயே கொடுத்துறேன். நீ கொடுத்துறேன், நான் வரேன். நில்லுடி. அண்ணா அண்ணா, ஈவினிங் ரிசல்ட் சொல்லு சரியா? அப்படி போடி குள்ள கத்திரிக்கான். இந்த குட்டி பிசாசி என்ன ஆரம்பிச்சு வாங்குது. தங்கச்சியா போயிட்டா, பண்ணிடுவான். ஆக மொத்தத்தில் எல்லாரும் ஒரு மார்க்கமாக சுற்றுறாங்க. நம்ம சுற்றுறான்னா நம்ம ஆளை காணாமே. எப்போதான் வருவாளோ தெரியல. டே தயங்கா, நான் இந்தா. என்னடா? லெட்டர். யாருக்கு? உனக்கு? ஓ, ஒரு வழியாக என்னடா எனக்கு லெட்டர் கொடுக்குற? நான் அண்ணன் மேலே பாசத்தில் அண்ணாக்கிட்ட ஏதாவது சொல்லணுமோ? அதுதான் இந்த லெட்டரில் எழுதியிருக்கியோ? ஒரு வேளை என்னை மிஸ் பண்ணுறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் இது எதுக்கு? இது நான் கொடுக்கல, ஒரு பொண்ணு உங்ககிட்ட கொடுக்க சொல்லிச்சு. பொண்ணா? எந்த பொண்ணு? அதான்டா, மார்னிங் லைப்ரரியில் கூட பார்த்தியே. எப்படியா? எனக்கு தெரியாது. அதான்டா நான் சொன்னல, ஒரு பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இன்னைக்கு கூட உன்னை இடிச்சிட்டு போனாலே, ஜாரா. அவளுக்கு இவ்வளோ திமிராயிடுச்சா? இதா வரேன். டெடி பார்த்துடா, பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. கையக்கையே வச்சிடாத. எனக்கு தெரியும், விட்டு கிளம்பு. இன்றைக்கி ஸ்டாஃப் இல்லைல்ல, கிளாஸ் ரொம்ப ஜாலியாக இருக்குது. சரி, நம்ம எதாவது விளையாடிட்டு இருக்கலாமா? நான் உன்கிட்ட கிட்ட என்னடி பார்த்துட்ருக்கேன்? உன்கிட்ட தான் பேசியிருக்கேன். என்ன? அப்புறம் பார்த்து தயங்க அப்படியே வந்துட்டு, ஏன்னா சாரா வந்து திரும்பி தான் பேசிகிட்டு இருப்பாள். ஸோ அந்த டைம் வந்து அவள் கண்ணத்தில் பலார்னு ஒரு அரை விட்டுட்டு அப்புறம் தான் பேச பார்த்து, அச்சோ சாரி, தெரியாமல் அடிச்சிட்டேன். ரொம்ப அடிக்குதா? ஆமாம். ஐயோ, என்ன இவ்வளோ அழகாக இருக்காது? இவ்வளோ போய் அடிச்சிட்டியடா தயங்கா. அவசரப்பட்டுட்டு ஒரு குழந்தைய போய் அடிச்சிட்டியடா. அச்சோ பாவம், சாரி. ஸோ அப்படியே டைம் வந்துட்டு எதுவும் பேசாமல் வைக்கப்பட்டுட்டே கிளாஸுக்குள்ளே ஓடும். ஜபுக்கா, என்ன டோனெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. என்ன நடந்துச்சு? அது வந்து என்னடா?
அது வந்து ச்சீ டயலாக சொல்லு சும்மா பொம்பளை பிள்ளைங்க மாதிரி அது வந்துன்னு என்னடா அது அது வந்து என்ன நான் வந்து என்னடா அது வந்து நான் நாளையிலேருந்து அவளை லவ் பண்ணலான்னு இருக்கேன்டா. யார? அதான் அந்த சாராவை. அட்டப்பாவி விட்டியும் போந்து இல்லைடா நீ சொன்னதும் கோவத்தில் போய் அவளை பொலார்னு ஒன்று வச்சேனா அவன் அப்படியே கண்ணத்தில் கை வச்சு நிமிந்து பார்த்தா பாரு. அப்போதான் அவன் கண்ணை பார்த்தனா பார்த்ததும் விழுந்துட்டேன்டா. எங்கே காணும்? யாருடா தேவை? இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தயம்னு ஒருத்தன் தான் பொண்ணுங்களே பார்க்க மாட்டேன் மொரட்டு சிங்கிள் சுற்றிட்டு இருந்தான். அவனை காணும். அதான் தேடிட்டு இருக்கேன். டே விட்றா அதெல்லாம் ஒரு காலம்டா. உனக்கு அமையுது எனக்கு அமையல. விட்றா உனக்கு தான் எனக்கு தான் சிக்கு. உனக்கு எப்படி தெரியும்? அது என்னைக்கும் எனக்கு தெரியும். அதான் உன் புக்குக்குள்ளே ஃபோட்டோ மறைச்சி வச்சுருந்தியே அன்னைக்கு ஏதோ பேகில் என்ன தேடும்போது பார்த்துட்டேன். டே அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதடா. அப்பா கிட்ட சொன்னாதானே கல்யாணம் நடக்கும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜிம் சாரை மேட்டர் கிளியர் பண்ணுண்டா. என்னது அது ஒன்றும் இல்லை. மேக்ஸ் டீச்சரு நம்ம கம்ப்யூட்டர் சாருக்கு ரொம்ப நாளாக ரூட் விட்டுட்டுருக்கு. ஆனால் பயபுள்ள சிக்க மாட்டேங்குதுடா. அதான் இந்த லெட்டரை வச்சே அவங்களே சிட்ட வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வச்சுட்டா போச்சு வச்சிருவோம். எங்கடா போகிறோம்? ஸ்டாஃப் ரூமுக்கு. எதுக்கு? ப்ரொஃபஸரோட ஃபைலில் வைக்க. ஏஜ் அவங்கக்கா வேணாண்டா. அப்புறம் ஏதாவது பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அனுப்போடா நான் பார்த்துக்கிறேன். என்னது? யார்? மேக்ஸ் டீச்சரா? அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க? ஸோ எனக்கு ஒரு கோவத்துக்கு இவ்வளோ இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. இதாக வரேன். எக்ஸ்கியூஸ் மீ ஜின் சார் நீங்களா? என்ன விஷயம்? அது நான் உங்ககிட்ட கேட்கணும். என்னது? படிச்சிருக்கீங்கள்ல மேனஸ் இல்லை இப்படிதான் சின்ன பசங்க மாதிரி பண்ணுவீங்களா? ஐயோ சார் அது வந்து சாரி சார். இனிமே என் மூச்சை கூட முடிச்சிடாதீங்க. உங்களை என்னமோ நினச்சேன். பட் ஒரு டீச்சராக நீங்கள் இப்படி அப்ரோச் பண்ணுவீங்க நான் யோசிக்கவே இல்லை. நான் வரேன். ஸோ இதெல்லாம் கேட்டு நம்ம டீச்சர் ரொம்பவே வயசாக உட்காந்துருக்கோம். ஏன்னா 4 இயர்ஸாக வந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம தின்னு சொன்ன மாதிரி அது சிரிப்பே அவர் முகத்தில் நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவருக்குள்ளே உட்காந்து அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு 2 மைண்ட் செட்டில் இருக்காரு. ஒரு மைண்டு ஜின்னு என்னடா ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியல. இப்படி அவரோட பிஹேவ் பண்ணுவேன். நீயே எவ்வளோ தாண்டா பேச்சுலராக இருப்ப. பேசாமல் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிடு சின்ன. ஆனால் பசங்களுக்கு கெஜாக தான் இருக்கணும். நீ இந்த மாதிரி மறுட்டு சிங்களாக இருக்கிறதா உனக்கு நல்லது சொன்னாங்க. ஜின்னு அவன் சொல்கிறது கேட்காத நான் சொல்கிறது கேளு. என்னடா மனசாச்சுன்னா ஒரு சிங்கிள் தானடா வரும். நீங்கள் என்ன டபுளாக வந்து என்ன பயமுறுத்திட்டு இருக்கீங்க? முதல்ல நானே முடிவு பண்ணிக்கிறேன். ஜின்னு சொன்னா கேளு. என்னால் பொண்ணே மிஸ் பண்ணிடாத. சும்மாறா ஜின்னு வேணாம் நீ சிங்கிளாகவே இருந்துரு. ஐயோ அடைச்சி போங்களா நானே முடிவு பண்ணிக்கிறேன். ஜின்னு எனக்கும் ஆனால் நானும் எவ்வளோ நேரம் எப்படி சிங்கிளாக இருக்கிறேன். உன்னோட ஹாப்பினஸ் சேட்னஸ் எல்லாமே ஷேர் பண்ண ஒருத்தர் இல்லை. நீ எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்பா அம்மா இல்லை கூட பண்ணவங்க இல்லை. எது கூட பண்ணவங்க அப்போ நான் யார்? ஐயோ தங்கச்சி மைண்ட் வாய்ஸில் வந்து திட்டுது. அப்பா அம்மா இல்லை எனக்கு இருக்கிறது என் தங்கச்சி சாரை மட்டும்தான். ஸோ எப்போ நாள் அவள் என் கூட இருப்பான்னு தெரியாது. எனக்கு ஒரு நாள் அவளும் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா. நமக்குன்னு ஒரு லைஃப்னும் இல்லை. பேசாமல் எனக்கு ஓகே சொல்லிடலாமா? எப்படி சொல்லுது?
ஓ ஃபெலிக்ஸ் சார் கூப்பிட்டீங்களா சார்? அது மேக்ஸ் டீச்சரை நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு. மேக்ஸ் டீச்சரை தான் சார். இதோ சொல்லிடுறேன் சார். என்னடா போய் பார்க்க போடா. இதோ போ சார். ஐயோ சார் ரொம்ப அவசரப்படுறாரு போல. சரி கூப்பிட்டு எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். என்ன பெருசா போல இல்லை டீச்சர், அது வந்து உங்கள் நம்ம கம்ப்யூட்டர் சொல்லிட்டாரு, கேபினில் வெயிட் பண்ணுறாரு. யாரு? அதான் ஜின் சார். ஜின்னா? அவர் எதுக்கு கூப்பிட்றாரு? சரி இப்போ எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வைன் என்ன பேச சொல்லி கூப்பிட்றாரு சார். சார் வைன் உங்ககிட்ட அப்படி பிக்கப் பண்ணிடக்கூடாது, பட் எனக்கு வேறு வழி தெரியல. ஏதோ டென்ஷனில் உங்களுக்கு கத்திட்டேன். அண்ட் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சார்? ஐ லவ் யூ. என்ன உன்னோட வர அக்செப்ட் பண்ணியா? லவ் யூ. ஆர் யூ சீரியஸ்? நிஜமாக தான் சொல்கிறீங்களா? எஸ், நான் நிஜமாக தான் சொல்கிறேன். நான் அக்செப்ட் பண்ணிக்கல. அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அந்த 3 வார்த்தையை சொல்லிட்டேன்னா நானும் சந்தோஷமாக இருப்பேன். லவ் யூ டூ. என்ன ப்ரொஃபஸர் சார், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல். எவன்டா அது? எவன்டா இல்லை எவன்டி? ஐயோ தங்கச்சி வேறு பார்த்துருச்சு. என்னன்னு எனக்கு தெரியாமல் அண்ணியை ரெடி பண்ணிட்டு போல. அது ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். சரி சரி. நானே உங்ககிட்ட இவங்களை பற்றி பேசலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்களே சேர்ந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம்டா. ஆமாம், நீ என்னம்மா பண்ணுற? இல்லை, சும்மா அப்படியே இந்த பக்கம் வந்தேன். உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தால் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்க. சரி சரி நான் கிளம்புறேன். வீட்டில் வா, பேசிக்கிறேன். அச்சோ, உங்கள் தங்கச்சி ஏதாவது சொல்லிடுவாளா? ஐயோ அப்படிலாம் இல்லை. என் தங்கச்சி அப்படிலாம் சொல்கிறானா? எனக்கெல்லாம் பயப்படாத. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அது அப்படி தான் அடிக்கடி குழந்தையாட்டும் விளையாடிட்டு இருக்கோம். கடவுளே, என் தயங்க எப்படியாவது எனக்கு ஓகே சொல்லிடணும். அண்ணனே சேர்ந்துட்டான். லூசு, நான் தான் உனக்கு ஓகே சொல்லிட்டேங்க. அட ஆமாம் தயங்க, மறந்து போச்சு. சரி சரி இரு, நான் ஜங்குக்கா நான் கிட்ட பேசிட்டு வந்தேன். நீ அவங்ககிட்ட போய் கேட்க வேணாம், நம்ம 2 பேரும் பேசுவோம். அப்போ அண்ணன் அவன் எங்கேயாவது போய் பிறக்குவான். அடப்பாவி, நீயா பேசுகிற? நானே தான். ரைட். டே ஜங்குக்கா, டைம் ஆச்சுடா, வீட்டுக்கு போகணும். அதை நான் சொல்லணும். ஆமாம், இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தேன்? அதுவா, அது என்ன ஜரா பார்க்க போனியா? ஆமாடா. ஏண்டா நாளையிலேருந்துன்னு சொன்னேன்? அப்படி தான் சொன்னேன். அப்படியே பிரேக் டைம் கேன்டீன் பக்கம் போனேன்னா யார் அப்படியே ஜின்ஸார் பார்க்குறதுக்கு அவர் கேபினுக்கு போனாலா, அதான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இதே இத்தனை நாள் மரட்டு சிங்கம் சீனு வேறு. எப்படி என் தங்கச்சியில் இப்படி இருட்டப்பட்டு 1 இயராகவும் சொல்ல பச்சா பற்றியா? போடா பெருசா. இந்த பாடுறா, ஓவராலாம் ஆடாதுன்னு நாங்களும் பண்ணுவோம். அப்புறம் இந்த சீன்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் லவ் சீன்லாம் இருக்குது. உனக்கெல்லாம் லவ் சீன்லாம் இல்லை, தண்டனக்கா சீன் தாண்டி. போட போகிறான் பிடிச்சவனே. ஸோ எல்லோரும் ஈவினிங்காக வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம நம்பிச்சோன்னா கீழேருந்து கத்திகிட்டே இருக்குது. டே என்னடா பண்ணுறீங்க? கீழே வாங்க, மாமா வந்திருக்காரு. என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? இன்னும் எது மாமா வந்திருக்காரு? அதோ வந்துட்டப்பா. மாமா எப்படி இருக்க? ஆளே பார்க்க முடியல. அப்புறம் என்னை பார்க்காம திரும்ப அழைச்சி போயிட்டு போல. மாம்சே, என்ன மாம்சு இப்படி ஆகிட்ட? டே என்னடா இன்னும் இப்போ இப்படி தான் இருக்கானா? ஓமரம் பிள்ளைங்க தானே, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆமாம், எங்கடா என் மருமகளை காணோம்? அதோ மாமா நான் வந்துட்டேன்.
வந்துட்டியா? பாடி ராசாத்தி. சின்ன வயசுல பார்த்தது எப்படி வளர்ந்துருச்சு பாரு. நேற்று பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே பசங்களுக்கு வயசே ஓடிடுது. அதுவும் கரெக்டு தான். சரி சரி. ஆமாம், என்ன யாரையும் காணும்? ஏய், நாங்கள் 4 பேர் நின்றுட்டுருக்கோம். நீ என்ன எங்களை பார்த்துட்டு யாருமே இல்லைன்ட்டு போகிறேன்னா உனக்கு என்ன கண்ணுக்குன்னு தெரியலையா என்ன? 4 பேர் உங்களோட தாண்டி நிற்கிறான். அது தெரியுது. மாமாவை காணும். எது மாமாவா? யாரு பேர்ல? டெஜிமினா, அவ ஜங்குக்க தேடுறா. ஜங்குக்கையா? அவளே இருக்கிற இவ தேடுறா. உனக்கு புரியல? என்னடா அது வந்து எனக்கு வந்து ஃபீவர் அவங்களுக்கும் வந்துருச்சுடா. என்ன எனக்கு நேற்று வந்துச்சு, சரி இன்னைக்கு வந்துச்சு. அவங்களுக்கு 4 வருஷமாகவே ஓடிட்டு. எது 4 வருஷமாவா? ஆமாடா ஜிமினா. ஆமாம், நீ கூட ஏதோ பூங்கொடின்னு ஒரு பொண்ணுக்கு 3 வருஷமாக ரூட் வரையாமே கேள்விப்பட்ட. உண்மையா? இதே எவன்டா சொன்னோம் உன்கிட்ட? இந்தா நம்ம தம்பி ஜங்குக்கு தான் சொன்னான். அடப்பா பையன், யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நான் போட்டு கொடுத்துட்டானே. கவலைப்படாத, நான் முரட்டு சிங்களாக இருந்தப்போ வேணா ஒன்று ஏதாவது பண்ணியிருப்பேன். இப்போ எனக்கும் சம்திங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபேமிலியாக சிங்கிள் லவ் பண்ணலாமா? நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம் தான். சரி சரி தள்ளுங்கடா, என் மாமாவை பார்க்கணும். டி பாவி, போகிற பாரு சிலுக்கு மாதிரி. அவனுக்கு வாழ்க்கடா. நமக்கு தான் ஒன்றுமே இல்லை. ஆமாம், இங்கே 4 வருஷம் தானா? இல்லை ஸ்கூல்லேருந்தே போகுதா? எவன்டா சொன்னா அவங்களுக்கு 4 வருஷம்னு? அது ஸ்கூல்லேருந்தே போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம் பார்த்தியாடா. சரி விடு, நம்ம தம்பி தானே, நல்லா இருந்துட்டு போட்டோம். மாமா எங்கே இருக்கு? தூங்கிட்டு இருக்கியா? நான் வரேன். என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ எப்பட்றா தூங்குவ? நான் வரேன். காது பிடிச்சி வந்துரு. ஐயோம்மா, டீ ஏன்டா இப்படி திருகுற? காது வலிக்குதுல்ல. என்னது தயங்கா? என்னை பார்த்தா உனக்கு தயங்க மாதிரியே இருக்கு. நீ எப்படி இங்க? நீ எப்படி வந்த? டோ மாடிப்படி தான் வந்தேன். ஏன்னா நக்கலா? எப்படி வந்த? அது இப்போதான் வந்தேன். ஓ பரவாயில்லையே, முன்னாடி பார்த்ததை விட இப்போது டெவலப் ஆகிட்ட போல. ஏய் என்ன பேசுகிற? ஒன்றும் இல்லை, ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதை தான் சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லைல்ல. இல்லை இல்லை, அந்த பையன் இருக்கட்டும். அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை. சரி நான் கீழே போகிறேன். எது கீழே போறியா? இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்க, எப்படி உனக்கு சும்மா வருது? இதா வரேன். இது பாரு, நான் கத்திடுவேன் அப்படின்னாலும் வந்துட்டான் தெரிஞ்சிடும். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் அப்பாவுக்கு? எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரியாது, அதையும் தெரிய வச்சிடலாம். நீ கற்று அதுவும் எனக்கு நல்லா தான் இருக்கும். கத்திடு, நான் பார்த்துக்கிறேன். சொங்கா விடுங்க, நான் போகணும். போகலாம் போகிறதுக்கு முன்னாடி இது கொடுத்துட்டு போ. ஓகேடா ஆர்மிஸ், இதை வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மெயின் லீடை விட சைட் லீடு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்து ஓகே, இந்த எஃப்எஃப் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட்டிங். அண்ட் சீக்கிரமாக இன்னும் 2 ஸ்பெஷல் ஒன் ஷர்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். until then this is bye from Sarah. Bye bye.